நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது. இது ஒரு நீண்ட நீறுபூத்த பிரச்சனையாகவே இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை வரவேற்பார்கள், தமிழ் மக்கள் பேசுவார்கள், கைலாகு கொடுப்பார்கள், எல்லாம் உண்மை. ஆனால் இந்த நாட்டிலே அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதாவது ஒன்று நடக்கும், ஒரு முன்னேற்றம் நடக்கும். நீங்களும் ஒரு நீண்ட பயணத்துக்கூடாக வந்தவர்கள், எத்தனை ஆயிரம் பலிகளை சுமந்த ஒரு கட்சி சார்பாக நீங்கள் இன்று ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். மெல்ல மெல்ல வளர்ந்து 50 ஆண்டுகள் காத்திருந்து ஒரு அரசியல் உரிமையை ஜனநாயக ரீதியாக உங்களால் நிலைநாட்ட முடிந்திருக்கிறது என்றால் இது இந்த உலக பந்திலே இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதே மாற்றம் ஏன் தமிழர்களுக்கு வராது என்று கூட நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இயற்கை என்பது எப்பொழுதும் இடைவெளிகளை வைத்திருப்பதில்லை. எங்கு தவறு நடக்கிறதோ, எங்கு பிழைகள் நடக்கிறதோ அந்த இடங்களில் இயற்கை தன்னுடைய பங்கை அது தீர்மானிக்கும். சம உரிமை, சமமாக வழங்குகிறோம், நாங்கள் சமமாக நடத்துகிறோம் என்ற வார்த்தைகளுக்கூடாக தயவு செய்து தமிழர்களுடைய கோரிக்கைகளை மலங்கடிக்க செய்யாதீர்கள். இந்த நாட்டிலே நீங்களும் நாங்களும் சேர்ந்து வாழ வேண்டும். அந்த சமாதானத்தை அடைவதற்கான தூரம் மிகவும் கூடிய தூரமாக இருப்பது போலவே எங்களுக்கு தென்படுகிறது. அதை மிக கிட்ட கொண்டு பாருங்கள். உங்களுடைய காலத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பெரும்பான்மையின் அடிப்படையில் அதை மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குங்கள். நீண்ட காலம் தான் ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மிகுதி முழுவதும் இந்த அரசியல் அமைப்பில் இருப்பதாக குறிப்பிட்ட ஜே.ஆர். ஜெயவர்தன, போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று யுத்தத்தை பிறப்பித்த ஜே.ஆர். ஜெயவர்தன தன்னுடைய மரணப்படுக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார், இலங்கைக்கு சமஸ்டி மிக பொருத்தமானது என்று. தயவு செய்து யோசியுங்கள். காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது, வரலாறு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த காலத்தினுடைய வாய்ப்பையும் வரலாற்றினுடைய சந்தர்ப்பத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும், தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணிலே ஒன்றாக கைகோர்த்து இந்த நாட்டை வளர்ப்பது மிக நீண்ட தூரத்துக்கு செல்லாது. ஆனால் அந்த ஒன்றாக இருத்தல் என்பது சம உரிமை அல்ல. அது நாங்கள் ஒரு தேசிய இனமாகவும் நீங்கள் ஒரு தேசிய இனமாகவும் எங்கள் கரங்களை இறுக பற்றி கொள்வதற்கான காரணியாக அது அமைய வேண்டும். பல தடவைகள் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நாங்கள் பல தடவைகள் ஏமாற்றப்பட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கைகளை இழந்திருக்கிறோம். குறிப்பாக 1987 ஜூலை 29 கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கையிலே இன்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இன்றும் அது கிடப்பிலே இருக்கின்றது. அதனை பயன்படுத்த முடியாது. தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கை உங்களுடைய அரசு, உங்களுடைய ஏபிபியினர் தான் வழக்கு போட்டு பிரித்தார்கள். ஆகவே சமாதானத்தினுடைய கதவுகளை திறக்க வேண்டிய மிகப்பெரிய சாவி இன்று உங்களுடைய கையில் இருக்கிறது. இது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை.